நடிகர் தற்கூரி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல. அவர் தேர்தலில் மனு தாக்கல் பண்ணும்போது அவரோட என்னோடய சொத்து விவரத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் தான் சொல்கிறார், நான் உச்சபட்சத்திலேருந்து வந்தேன். அவர் படத்துக்கு 200 கோடி ஆதவர்ஜுனாலாக அந்த படம் மொத்தம் கடைசியாக ஒரு படம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த படம்லாம் வந்துச்சுன்னா எங்கள் ஆளுக்கு 1500 கோடிக்கு மேலே நஷ்டம் வந்திருந்தால் லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு. நீ சொல்கிற 200 கோடியே கணக்கு வச்சுக்கிடுவோம். கடைசியாக ஒரு இப்போ 5 படத்தை எடுத்தால் கூட 1000 கோடி. சரி, அதுக்கு முன்னாடி எண்ணற்ற படங்கள் நடிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு சம்பளத்தை கம்மியாக கூட போட்டுக்குருவோம். அதுக்குள்ளே ஒரு 10 படத்துக்கு 100 கோடின்னு வச்சாலும் கூட அதுக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி. அதுக்கு முன்னாடியே சில கோடிகள் கம்மியாக கூட வாங்கியிருக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கோடியிலேருந்து 4000 கோடி உன்கிட்ட சொத்து இருக்கணும். அதில் ஒரு 1000 கோடி செலவழிஞ்சிட்டா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கோடி குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். நீ சொல்கிற கணக்கு பார்த்தா கூட தான். பிளாக் டிக்கெட்லாம் பார்த்தா கூட இருக்கும். அப்போ நீ தேர்தல் ஆணையத்திட்ட உனக்கு சொத்தை குறைச்சி காட்டியிருக்க. எனக்கு 700 கோடி தான் இருக்குது, 600 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது பொய் தானே. இதுதான் உனக்கு பிஜேபி மிரட்டி கையில் வச்சுருக்கு. நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும். இந்த பிள்ளை எடுத்து வச்சுக்கிறோம். நீ தேர்தலுக்கு அங்கிட்டு திருப்பி ஏதாவது பண்ணினா, நீ இவ்வளோ வச்சுருக்க, இது சொத்து மதிப்பு இவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. சரி, இவ்வளோதான் இருக்குன்னா மீதி காசெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அந்த உன் கூட இருக்க ஆள் ஒரு அம்மா, அந்த அம்மா பேரை சொல்ல விரும்பலை. அந்த அம்மாட்டா எத்தனாயிரம் கோடி இருக்குது? மொத்தம் சம்பாரிச்சக்குள்ளே அந்த 3000 கோடி அந்த அம்மாட்ட தான் இருக்குமோ? அப்புறம் கூட நீ உன்ட்ட காசு இல்லைன்னா வேறு எங்கே போச்சுன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன போகிற போக்கில் நீ பண்ணுறது பிரார்த்தனை. நீங்கள் நேர்மையாக கட்டுறியா? நீ வெளிநாட்டிலேருந்து வாங்கின காருக்கு நீ ஒழுங்கான வரி கட்டலை. நீதிமன்றம் போய் சொல்லி நீ கட்ட மாட்டேன்னு சொன்னேன். நீ எந்த விஷயத்தில் உண்மையாக இருக்க? இப்படி ஒரு தற்கூடி கேடு கட்ட முட்டாப்ப அவனுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டின்னு வச்சுக்கோங்க. ஐயோ, இந்த 2 தொகுதியில் நிற்கிறான். 2 தொகுதி மக்கள் சிந்திங்க. மற்ற தொகுதி யாரும் போட மாட்டாங்க. அந்த தொகுதி போட மாட்டேன். இருந்தாலும் அவனுக்கு போடுற ஓட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தலையிலே நம்ம மண்ணலி போட்டுக்கிற மாதிரி. பெத்த பிள்ளைக்கு தாய் தகப்பனுக்கு கொடுத்தாலாம் எழுதி வச்சுருக்கான். மீதி சம்பாரித்த காசை ஃபுல்லாக குறைச்சி காட்டியிருக்கேன். அவன் தான் சொல்கிறான். உச்சத்தில் நம்ம சொல்லலை. நான் இத்தனாயிரம் கோடி சம்பளத்தை விட்டுருந்தேன். அப்போ அந்த காசெல்லாம் எங்கே இருக்குது சொல்லு. நீ தானே சொல்கிற. அப்போ நீ போய்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எவ்வளோக்கு ப்ராடு பயின்றது இதிலேயே தெரியுதா? இந்த தற்கொலைகளுக்கு தெரிஞ்சால் சரி. ஓட்டு போகிற மக்கள் நான் அவனுக்கு ஓட்டு போட்டேன்னா நம்ம தலையில் மண்ணலி போட்டுக்கிற மாதிரி அந்த 10% ஓட்டுக்குன்ற கூட வரக்கூடாது. ஏன்னா எவ்வளோ முட்டாளுகளுக்கு அவருக்கு போடுற ஓட்டை வச்சு தான் எத்தனை தற்கொலை எத்தனை முட்டாளுன்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம். பார்ப்போம். சிந்திச்சு வாக்களிங்க.